இருந்தார். வேர்ல்டு லெவல்ல சாம்பியனா இருந்தார். இந்த வருஷம் பிரக்ஞானந்தா சொல்லி பாருங்க. பிரக்ஞானந்தா. அடுத்தது குஹேஷ். ரெண்டு பேருமே இப்ப சாம்பியன்ல நிக்கிறாங்க. நம்ம இவங்க மூணு பேருமே நம்ம இந்தியாவில இருந்து போட்டி போடுறாங்க. இந்தியாவில இருந்து போட்டி போடுறாங்க. வேர்ல்டு லெவல்ல போட்டிட்டு இவங்க வின் பண்ணி சாம்பியன் ஆயிருக்காங்க. நீங்களும் அதே போல கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிட்டா என்ன செய்யலாம்? சாம்பியன் ஆகலாம் எதிர்காலத்துல. ஓகேவா? இதுல பாருங்க, இந்த போர்டு ரெண்டா பிரிஞ்சிருக்கு. ரெண்டா இது என் நாடுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஃபுல்லா மேல இருக்கிற பகுதி என்னுடைய நாடு. இங்க இன்னும் ஒருத்தங்க விளையாடணும், அவங்களோட நாடு. அவங்களோட நாடு. என் நாடை காப்பாத்த நான் போட்டி போடுவேன். இந்த நாட்டை காப்பாத்த அவங்க போட்டி போடுவாங்க. ஓகேவா? போட்டி போடும்போது என்னென்ன யார் யாரு இருப்பாங்க அப்படிங்கறத நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் நான் வெள்ளைக்காயை எடுத்துக்கிறேன். இதுல யார் யாரு இருப்பாங்கன்னா இங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் குதிரை இருக்காங்க. யார் யாரு இருக்காங்கன்னு உங்களுக்கே தெரியும். இந்த கிரீடம் வச்சிருப்பீங்க இல்லையா? ராஜா நடுவுல வந்துருவாரு. ராஜாவுக்கு பக்கத்துல யாரு? ராணி வந்துருவாங்க. ராணிக்கு பக்கத்துல யார் வருவாங்க? மந்திரி, மினிஸ்டர் இல்லையா? அவங்க ரெண்டு பேரும் ராஜாவையும் ராணியும் காப்பாத்த இந்த பக்கமும் அந்த பக்கமும் உட்கார்ந்துருவாங்க இருப்பாங்க. அதுக்கப்புறம் குதிரை, யானை கிடையாது, ரெண்டு பக்கமும் குதிரை இருப்பாங்க. அதுக்கப்புறம் கடைசியில தான் யானை படை இருக்கும். ஓகேவா? இவங்க எல்லாரையும் காப்பாத்தணுமா? வெரி குட். சோல்ஜர் இருப்பாங்க. எல்லாரையும் காப்பாத்த சோல்ஜர். இப்ப என் நாட்டை காப்பாத்துறவங்க, என் ராஜாவையும் ராணியும் காப்பாத்த இவ்வளோ பேர் இருக்காங்க. சரியா? இப்ப நம்ம இத முதல்ல காய் அடுக்க நல்லா கத்துக்கணும். கத்துக்கிட்டோமா? அதே போல எதிரி நாட்டிலையும் ராஜா ராணி இருப்பாங்க. அவங்க கருப்பு காயை வச்சிருப்பாங்க. அவங்க என்ன காய் வச்சிருக்காங்க? இப்ப 2வது வருஷம் ஃபுல்லா அவங்களுக்கும் சோல்ஜர் இருப்பாங்க. சோல்ஜர் அவ்வளவுதான். இப்ப இருக்காங்களா? நான் எடுத்து காட்டுறேன். சோல்ஜர்னா இந்த 2வது வருஷம் பாதுகாப்பாக ராஜா ராணிய பாதுகாக்கணும். அதனால 2வது வருஷம் ஃபுல்லா சோல்ஜரா இருப்பாங்க. சோல்ஜர்னா யாரு? படைத்தலைவர். இப்ப ராணுவ வீரர்னு சொல்லுவாங்கல்ல, அவங்கதான் பாதுகாப்பாக இருப்பாங்க. அடுத்தது பார்த்தோம்னா இவங்க நாட்டிலையும் ராஜா இருப்பாங்க, ராணி இருப்பாங்க. ராஜாவுக்கு பக்கத்துல ராணி இருப்பாங்க. ராஜாவுக்கும் ராணிக்கும் பக்கத்துல யாரு? மந்திரி. வெரி குட். மந்திரி இருக்காங்க. மந்திரி இந்த பக்கமும் இருப்பாங்க, அந்த பக்கமும் இருப்பாங்க. லெஃப்டும் இருப்பாங்க, ரைட்டும் இருப்பாங்க. அடுத்தது குதிரை. வெரி குட். லெஃப்ட்லயும் ரைட்லயும் குதிரை இருப்பாங்க. யானை. திருப்பிட்டு அதான். சரி, இப்ப பாத்துட்டார். இப்ப காய் அடுக்க கத்துக்கிட்டோம். இப்ப என்ன செய்வாங்க? ஃபர்ஸ்ட் சோல்ஜர் என்ன செய்வாங்க? முன்னாடி முந்துவாங்க. இவங்க முந்தினாங்கன்னா இவங்களும் முந்தி வருவாங்க. ஓகேவா? அடுத்தது நம்ம என்ன செய்யலாம்? அடுத்தவனா பக்கத்துல இருக்கிற சோல்ஜரை முந்தி வைக்கலாம். இவங்க என்ன செய்யறாங்கன்னா கடைசியில கொண்டு வரேன்னு நிறுத்தலாம். இப்படி நவுத்திக்கிட்டே போலாம். இப்படி நவுத்திக்கிட்டே போகும்போது இப்படி வெள்ளை சோல்ஜர் அடுத்தது வராது. அடுத்தது கருப்பு சோல்ஜர் இப்படி வராது. வந்துட்டா நேருக்கு நேர நிக்கிறாங்க. அடுத்த சோல்ஜரு என்ன செய்யறாரு? நான் இந்த சோல்ஜரு இப்படி நவுத்துறேன்.
உடனே எதிரி நாட்டுக்காரன் என்ன செய்யறான்? டமால்னு பூந்து எதிர்த்தாப்புல இருக்கிறவன அட்டாக் பண்ணிடுறான். எதிர்த்தாப்புல பூந்து அட்டாக் பண்ணிடுறான். பண்ணிட்டாங்களா? இதே போல சோல்ஜரை ஒவ்வொன்னா அட்டாக் பண்ணும்போது நம்ம என்ன செய்யலாம்? யானைய கொண்டுட்டு போலாம். எப்படி கொண்டு போலாம்? யானைங்கிறவரு நேராதான் போவாரு. நேரா நவுத்திட்டோம். நவுத்திட்டோமா? இப்ப என்ன செய்யறோம்? இந்த வேற காய் சோல்ஜரை நவுத்திட்டு வரலாம். இல்லாட்டி இந்த யானையை இவங்க இறக்கலாம். இறக்கியாச்சா? இல்ல நான் யானையோட இந்த காயை அடிக்கிறேன்னு சொல்லிட்டு அடிச்சா இவங்களுக்கு 2 காய் ஆயிடுச்சு. நான் என்ன செய்யலாம்? இந்த யானை